ஓம் சாந்தி 12/2/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய மோகத்தின் கயிறுகள் இப்போது அறுபட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த முழு உலகமும் அழியப் போகிறது. இந்த பழைய உலகத்தின் எந்த பொருள் மீதும் ஆர்வம் இருக்கக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஆன்மீக போதை ஏறி இருக்குமோ அவர்களுடைய டைட்டில் என்னவாக இருக்கும்? எந்த குழந்தைகளுக்கு போதை ஏறுகிறது? பதில்: ஆன்மீக போதையில் இருக்கும் குழந்தைகளுக்கு மஸ்த் கலந்தர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள்தான் கலங்கீதர், அதாவது கிருஷ்ணர் ஆகிறார்கள். அவர்களுக்கு ராஜ்யத்தின் போதை ஏறி இருக்கும். இப்போது நான் ஏழையிலிருந்து செல்வந்தர் ஆகிறேன் என்பது புத்தியில் இருக்கும். யார் ருத்ர மாலையில் கோர்க்கப்படக்கூடியவர்களோ அவர்களுக்கு போதை ஏறும். எந்த குழந்தைகளுக்கு இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும், பிறகு புதிய உலகத்தில் வர வேண்டும் என்ற நிச்சயம் இருக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு போதை இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஆத்மாக்களுக்கான ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானக்கடல் பரமாத்மா ஆவார். மனிதர்கள் ஒருபோதும் ஞானக்கடல் ஆக முடியாது. மனிதர்கள் பக்தியின் கடல் ஆவார்கள். யார் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்கள் ஞான கடலிடமிருந்து ஞானம் பெற்று மாஸ்டர் ஞான கடலாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு தேவதைகளிடம் பக்தியும் இருக்காது, ஞானமும் இருக்காது. ஞானக்கடல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். எனவே அவரைதான் வைரம் போன்றவர் என்று சொல்கிறார்கள். அவர் வந்துதான் சோழியிலிருந்து வைரமாக, கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்குகிறார். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. தேவதைகள்தான் மீண்டும் வந்து மனிதர்கள் ஆகிறார்கள். பிறகு ஸ்ரீமத் மூலம் தேவதைகளாக ஆகிறார்கள். இப்பொழுது சத்குருவின் ஸ்ரீமத் கிடைக்கிறது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாகிறீர்கள். நீங்கள் தூய்மையாகி இந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். குமாரிகளுக்கோ எந்த பந்தனமும் கிடையாது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு அஷரீரி ஆகிவிடுங்கள், நீங்கள் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். நான் தான் பதித பாவனர், நான் கேரண்டி தருகிறேன். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னியில் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்மமாகிவிடும் என்று தந்தை கூறுகிறார். எப்படி பழைய தங்கத்தை நெருப்பில் புடம் போடுவதினால் அதிலிருந்து கலப்படம் நீங்கிவிடுகிறது, உண்மையான தங்கம் இருந்து விடுகிறது. இதுவும் யோக அக்னியாகும். இந்த சங்கமத்தில்தான் பாபா இந்த ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். எனவே அதற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. பகவான் வந்து சொல்லி கொடுத்ததுனால்தான் அந்த ராஜ யோகத்திற்கு அவ்வளோ மகிமை இருக்கு. பழமையான ராஜ யோகம், பாரதத்தின் பழமையான யோகம் அப்படிலாம் வந்து மகிமை செய்கிறாங்க. நம்முடைய சம்பந்தம் இப்பொழுது புது உலகத்துடன் இணைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட குழந்தைகள்தான் பக்கா மஸ்த் கலங்கீதர். அதாவது கிருஷ்ணருக்கு கலங்கீதர் என்ற மகிமை இருக்கிறது. இந்த இடத்துல கலங்கீதர் அப்படின்னா ஒன்று போதையை குறிக்கிறது, ராஜ்ய பாக்கியத்தை குறிக்கிறது, ஆன்மீக மகிழ்ச்சியை குறிக்கிறது. நாம் சென்று கலங்கீதர் ஆக போகிறோம், அதாவது கிரீடம் அணிந்தவர் ஆக போகிறோம். ஏழையிலிருந்து செல்வந்தர் ஆகிவிடுவோம் என்ற போதை பிரம்மா பாபாவிடமும் இருக்கிறதல்லவா? எனவே எப்படி அவருக்கு போதை ஏறி இருக்கிறதோ அதே போல் உங்களுக்கும் ஏற வேண்டும்.
பிரம்மா பாபாவுக்கு எப்போவுமே நான் கிருஷ்ணனாக போகிறேன் என்ற போதை இருந்தது. கிரீடதாரியாக போகிறேன், நான் பிறந்து சின்ன கண்ணனாக மாறப் போகிறேன். சில நேரத்தில் இந்த சம்ஸ்காரமே எமர்ஜ் ஆகிடுமா, சின்ன குழந்தை போலே ஆகிடுவார. அதனால உங்களுக்கும் அது போல போதை ஏறி இருக்கணும் அப்படின்றார். ஸோ ஆரம்ப காலத்தில் பிரம்மா பாபா எப்போவுமே அந்த போதையில் இருந்தார். அப்போ யார் வந்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய காட்சியெல்லாம் கிடைக்கும். அப்போ அவங்க தினமும் பாபா கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மனிதர்களுக்கு புரியாது இல்லையா? மனிதர்களுக்கு இது புரியாத காரணத்தினால் மந்திர ஜாலம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அங்கே போகக்கூடாது, போனால் அப்படியே மேஜிக் பண்ணிடுவாங்க, ஏதோ மந்திர ஜாலம் இருக்கு, திருஷ்டி கொடுப்பாங்க, இல்லை அமிர்தம் தீர்த்தம் கொடுப்பாங்க, அப்படியே மாறிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த வதந்தியெல்லாம் யார் பரப்புறது தெரியுமா? யார் ஆச்சரியப்படும் வகையில் ஓடி போகிறவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் சென்று தப்பு தப்பாக சொல்லிவிடுகிறார்கள். இதுபோல் நிறைய பேர் துரோகியாகி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகி ஆகக்கூடியவர்கள், குருவுக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அனைவருடைய தோற்றங்களும் தனித்தனியானது. ஆத்மாக்கள் அனைவரும் எவ்வளவு சிறிய புள்ளிகளாக இருக்கிறார்கள். மனிதர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருடைய தோற்றம் போல் இன்னொருவருடைய தோற்றம் இருக்க முடியாது. அதே நேரத்தில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவ்வளவே மீண்டும் இருப்பார்கள். ஆத்மாக்களின் எண்ணிக்கையில கம்மி ஜாஸ்தி ஆகாது அப்படின்றார். இதுவும் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் எதுவும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. மனிதர்கள் பக்தியை கற்பிக்கிறார்கள், ஞானத்தை ஒரு தந்தைதான் கற்பிக்கிறார். ஞானம் கிடைப்பதே சங்கம யுகத்தில்தான். நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமானதாகும். நிறைய பேருக்கு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யக்கூட தெரிவதில்லை. அதாவது பாபா பாபா, சிவ் பாபா, மேரா பாபா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆத்மா உணர்வில் இருந்து பிந்துவாகி பிந்து ரூபத்தில் தந்தையை நினைக்கணுன்ற விஷயம் அவ்வளவாக தெரியாது அப்படின்றார். இந்த நேரத்தின் முயற்சிக்கேற்பதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நான் மாஸ்டர் ஞானக்கடல் என்ற இதே போதையில் சதா இருக்க வேண்டும். தனக்குள் ஞானத்தின் சக்தியை நிரப்பி காந்தம் ஆக வேண்டும். ஆன்மீக தூதுவர் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சத்குரு தந்தையின் பெயர் கெடும்படியான எந்த செயலும் செய்யக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, ஒருபோதும் அழக்கூடாது. வரதானம், சத்தியத்தன்மையின் அஸ்திவாரத்தின் மூலம், நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தெய்வீக தன்மையின் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய சத்தியவாதி ஆகங்கள். அதாவது சத்தியத்தை பேசுபவர் ஆகங்கள். உலகத்தில் அநேக ஆத்மாக்கள் தங்களை சத்தியவாதி, உண்மை பேசக்கூடியவர் என்று சொல்கிறார்கள் அல்லது நினைக்கிறார்கள். ஆனால் சம்பூர்ண உண்மை என்பது தூய்மையின் ஆதாரத்தில் இருக்கிறது. தூய்மை இல்லை என்றால் சதா உண்மையாக இருக்க முடியாது. சத்தியத்தின் அஸ்திவாரம் தூய்மை. மேலும் சத்தியத்தின் நடைமுறை நிரூபணம், முகம் மற்றும் நடத்தையில் தெய்வீக தன்மை இருக்கும். தூய்மையின் ஆதாரத்தில் சத்திய தன்மையின் சொரூபம் தானாகவே சகஜமாகவே இருக்கும். எப்போது ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் தூய்மையாகிறதோ
அப்போது சம்பூர்ண சத்தியவாதி, அதாவது தெய்வீகத்தன்மை நிரம்பிய தேவதை என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: எல்லையற்ற சேவையில் பிஸியாக இருங்கள், அப்போது எல்லையற்ற வைராகியம் தானாகவே வந்துவிடும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் இனிமைத்தன்மை இருந்தது என்றால் அந்த இனிமைத்தன்மையின் மூலம் பாபாவின் அருகாமையின் காட்சியின் அனுபவத்தை செய்விக்க முடியும். அதாவது நம்முடைய இனிமைத்தன்மையின் மூலமாக பாபா இனிமையானவர், நாம கூட பாபாவுடைய அருகில் இருக்க முடியும். இவங்களுடைய அருகில் பாபா இருக்கிறார், அதான் காட்சி கிடைக்கும். ஆகையில அவங்களுக்கும் நாம கூட செய்யணும்னு தோணும். பாப்தாதாவும் தினம்தோறும் குழந்தைகளை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை என்றுதானே அழைக்கிறார். மேலும் குழந்தைகள் அதற்கு பதிலாக இனிமையிலும் இனிமையான தந்தையே என்று ரெஸ்பாண்ட் செய்கிறீர்கள். எனவே இப்படிப்பட்ட இனிமையான சொற்கள் இனிமையானவர்களாக ஆக்கிவிடுகிறது. இந்த இனிமை தன்மைதான் மகான் தன்மையாகும். ஓம் சாந்தி. காட்சியில்